வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனோன்னா இண்டோ சைனீஸ் டிஷ்ஷஸ் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுண்டு. அதுலேயும் குறிப்பிட்ட மஞ்சூரியனால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான கேபேஜ் மஞ்சூரியன் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேபேஜ் மஞ்சூரியன் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப் கிரேட்டட் கேபேஜ் எடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகு பொடி, அடுத்து 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு, அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேபேஜ் உப்பு போட்டாலே நல்லா தண்ணி விடும். ஸோ நீங்கள் தண்ணி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. அடுத்து மஞ்சூரியன் பால்ஸ் உருட்டி வைக்கணும். கொஞ்சமாக கேபேஜ் மிக்ஸ்சர் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா அந்த உருண்டைகள் நல்லா செட் ஆகும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அழகாக அந்த ஷேப் நல்லா நிற்கும். 15 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சு செஞ்சு வச்ச மஞ்சூரியன் பால்ஸை ஒன்று ஒன்று எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்ல பொன்னிறமாற வரைக்கும் பொரிச்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்து சாஸ் செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதுல 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கினது, ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதக்கின பிறகு இதுல ஒரு சின்ன கேப்சிகம் பொடியா நறுக்கி போடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதுல 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் வினிகர், சாஸ் எல்லாமே போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 1/2 கப் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ சாஸ் நல்லா கொதிச்சிருக்கு. பொரிச்சு வச்ச கேபேஜ் மஞ்சூரியன் பால்ஸை சாஸ்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சாஸ் மஞ்சூரியன் பால்ஸ் நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கொஞ்சம் மிளகு பொடி போட்டு கடைசியில கொஞ்சம் வெங்காயத்தாள் பொடியை நறுக்கி போடணும். அருமையான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடியா இருக்கு. சூடா சர்வ் பண்ணுங்க.
அருமையான கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா கொஞ்சம் கிரேவி ஆக்கி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வச்சு தொட்டு சாப்பிடலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.